நான் வந்து நிறைய கட்சிகளை வந்து விமர்சித்து பேசியிருக்கேன். மற்ற நிர்வாகிகள்லாம் விமர்சித்து பேசியிருக்காங்க. ஆதவ அர்ஜுனா உட்பட எல்லாரும் விமர்சித்து பேசியிருக்காங்க. ஆனால் எங்கள் தலைவர் விமர்சித்து பேசினாரா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விகள் என்னென்னா, அவர் தான் தாவேக்காவோட ஒரு ஆத்தென்டிகேட்டடான எல்லாவற்றையும் மீறிய ஒரு சுப்ரீம் பவராக அவர் கேட்கறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்றத நீங்களே சொல்லிட்டீங்க. அதனால தான் நான் திரும்ப கேட்குறேன், கவின் படுகொலைக்கு ஏன் வந்து உங்கள் தலைவர் பேசலை அப்படின்றது அந்த கேள்வி அதனால தான் வருது. அதாவது எங்கள் தலைவர் வந்து பல தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்காரு நம்ம சொல்கிறோம். இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் யார்? எங்கள் கட்சியினுடைய முக்கியமான ஒரு நிர்வாகி தான். எங்கள் தலைவர் சொல்லி தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அறிக்கை வெளியிட்டாங்க. எப்போவுமே எங்கள் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் அறிக்கை வெளியிடுவாங்க. அதன் பிறகு அங்கே என்ன நடந்தது, அந்த படுகொலைக்கு உண்மையான காரணம் என்ன, அதற்கு அந்த படுகொலையை திட்டமிட்டு யாரெல்லாம் செய்தார்கள் என்று எங்கள் கட்சி சார்பாக ஒரு குழு சென்று முழுமையாக விசாரித்து அதன் பிறகு எங்கள் தலைவரிடம் சொல்லுவோம். இறுதியாக எங்கள் தலைவர் அவர் நேரடியாக அந்த இல்லத்திற்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பார். இதுதான் காலங்காலமாக எங்கள் கட்சியில் செயல்பட்டு கொண்டிருக்கு. அந்த வேலை தான் இப்பயும் கவின் அவர்களுடைய படுகொலையிலும் நடந்து கொண்டிருக்கு. மாநில நிர்வாகிகள் அவருடைய இல்லத்துக்கு சென்றாங்க. இன்னும் அந்த வேலை வந்து நடந்துட்டு இருக்கா? கிட்டத்தட்ட அரசாங்கமே வந்து கைது பண்ணி இன்னும் ஏன் முதலமைச்சர் போல? அதுதான் எனக்கு ஒரே கேள்வி. நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நடவடிக்கை எடுத்தா சரியாயிருமா? அப்ப எதுக்கு நீங்க முதலமைச்சர்? ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.